அனைவரையால் மகிமைக்குரிய பாத்திரம் என்ற தலைப்பில் நமக்கு மறைவரை ஆட்சி திருப்பலியை நிறைவேற்றி என்னுடைய அருளை நமக்கு பெற்று வருகை தந்திருக்கிற பணியாளர் எம் சாமி கோலேஜ் பங்கு தந்தை சந்தவாசன் அவர்களை நம்முடைய பங்கின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் எழுப்பி கல்வி விழிப்புணர்வு தினத்தை நாளில் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஏற்கனவே அறிவுரை கூட இந்நாளில் எடுக்கப்படவிருக்கிற இந்த காணிக்கை தூய பாத்திமா அன்னை கல்வி வைப்பு நிதி தொகைக்காக அந்த காணிக்கை தொகையை வைத்து மூலதனமாக ஆரம்பித்திருக்கிறோம். எனவே நாளில் இறைவனை ஆசீர்வதிக்கவும் இந்த கல்வி உதவித்தொகை மூலமாக பல பிள்ளைகள் பயன்பெறுகிற ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக இந்த உதவித்தொகை திட்டம் வளரவும் அருள் வேண்டுவோம். நாளைய திருப்பலியை சிறப்பிக்கிற திரு அருள் நீதியப்பன் மேலிய குடும்பத்துக்கு இறைவன் செய்த எல்லாவிதமான நன்மைகளுக்கு செல்வதாகவும் மகன் பவுல் பின்றோ மகள் இந்தியா மருமகன் அசோக்குமார் இவர்களின் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் திருப்பலியை வழிநடத்துகிற தூய ஆரோக்கிய குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவோம். இந்த வழியை நாம் தெரிந்து கொள்வோம். இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த உலகின் மாபெரும் ஒப்பற்ற கொடை அன்னை மரியாள் சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்த தம் தாயை பார்த்து, அம்மா இதோ உன் மகன் என்று அவர் யோவானிடம் தம் தாயை ஒப்படைக்கின்றார். இதோ உன் தாய் என்று அந்த சீடருக்கு தம் தாயை ஒப்புவிக்கின்றார். நமக்கெல்லாம் இதன் வழியாக அந்த அன்னையை நமது தாயாக கடவுள் கொடுத்திருக்கின்றார். இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த தாயை போல இறைவனை விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற மகிமைக்குரிய பாத்திரமாக அவள் அன்னை அவள் தன்னையை இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்ததை போல நாமும் இறைவனுக்கு நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் அர்ப்பணிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மில் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மக்களாகிய நாங்கள் என்றும் மனவுடன் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான ஆட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையோ என்றும் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். Reading from the first letter of Saint Peter, this portion was the subject of the searching and investigation of Prophets who spoke of the grace you were to receive, searching of the time and circumstances of for which the Spirit of Christ, bearing witness in them, was reliving the sufferings of Christ and the glories to follow them. It was revealed to them that it was for your sake and not their own, that they were acting as servants, delivering the message which has now been announced to you by those who preach to you the gospel through the Holy Spirit sent from heaven. Even the angels long to catch the glimpse of these things. Your minds then must be sober and waiting for action. Put all your hope in the grace brought to you by the revelation of Jesus Christ. Do not allow yourself to be shaped by the passions of your own ignorance, but as obedient children, be yourselves solely in all your activity after the model of the Holy One, who calls us in Scripture says, "Be holy, for I am holy." The word of the Lord. Thanks be to God. பக்கம் 326 Thank you.
இயேசுவிடம் ஆறும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுகிறாயிற்று என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரியையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலப்புறங்களையோ விட்டுவிட்டு எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புறங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுவாழ்வு நிலைவாழ்வையும் பெறாமல் போகாம். முதன்மையானோர் பலர் கடைசியானோர் முதன்மையானோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய தினம் நாம் அன்னை வழியில் மகிமை நிறைந்த பாத்திரமே என்று கொண்டாடுகின்றோம். இறைவனது பெருமையை அன்னை மரியாள் நம்முடைய வாழ்வின் செயல்களிலே வெளிப்படுத்தினார். இயேசுவுக்கு தாயாக மாறிய அவர் இயேசுவை இந்த உலகின் மீட்புக்காக இறை தந்தையின் சித்தத்தின்படி ஒப்புக் கொடுத்தார். நாமும் அந்த அன்னையை பின்பற்றி இறைவனது விருப்பத்தை நிறைவேற்றி வாழுகின்ற பொழுது அந்த தாய்க்கேற்ற பிள்ளைகளாக வாழுவோம். அவள் பெற்ற அந்த பெருமையை இறைவன் நமக்கும் தந்து நம்மை வழிநடத்துவான். நான் பாடுகின்ற இந்த பாடலை நீங்கள் திரும்ப பாடுங்கள். அன்பு காயேங்கும் உள்ளங்களே, அன்பே சுவின் பாதம் பாருங்கள். அன்பு காயேங்கும் உள்ளங்களே, இயேசுவின் பாதம் பாருங்கள். அன்பு காயேங்கும் உள்ளங்களே, இயேசுவின் பாதம் பாருங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. அன்புக்காய் ஏங்கும் உள்ளங்களை அன்பர் இயேசுவின் பாதம் வாழுங்கள். அன்புக்காய் ஏங்கும் உள்ளங்களை அன்பர் இயேசுவின் பாதம் வாழுங்கள். அன்புக்காய் ஏங்கும் உள்ளங்களை அன்பர் இயேசுவின் பாதம் வாழுங்கள். நீங்க ஏங்குன்றது ரொம்ப ஏக்கமா பாடுங்க, ரொம்ப தூக்கமா ஷார்ட்டா. ஏங்கும் அன்புக்காய் ஏங்கும் உள்ளங்களே அன்பர் இயேசுவின் பாதம் வாருங்கள். அன்புக்காய் ஏங்கும் உள்ளங்களை அன்பர் இயேசுவின் பாதம் வாருங்கள். மனிதனின் அன்பு மாறிப்போகும், மனிதனும் நாளை மறைந்து போவார். மனிதனின் அன்பு மாறிப்போகும், மனிதனோ நாளை மறைந்து போவார். இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசுவின் அன்பு மாறாதது. இயேசுவே என்னும்
அழியாதே நிலையான வாழ்வை தருவாரே நிலையான வாழ்வை தருவாரே அன்பத்தாலே உள்ளம் வரை அன்பர் இயேசுவே பாதம் காவலர் அன்பத்தாலே உள்ளம் வரை அன்பர் இயேசுவே பாதம் காவலர். ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பீனஸ் இவர்கள் கை தட்டதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் பாட மாட்டேங்கிறாங்க, கையெல்லாம் ஜோரா தட்டுறாங்க. நீங்க 50-50, கொஞ்சம் பேரு பாட்டு பாடுறாங்க, கொஞ்சம் பேரு கை தட்டுறாங்க. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் எல்லாம் கடவுளின் மகிமைக்கு. இன்றைய தினம் நாம் அன்னை மரியாவை மகிமை நிறைந்த பாத்திரமே என்று சொல்லி புகழ்கின்றோம். மகிமை என்று சொல்கின்ற பொழுது இது அன்னை மரியாள் அவளாகவே பெற்றுக் கொண்ட மகிமை அல்ல. ஏனென்றால் புனித எரனேயஸ் என்பவர் சொல்வார், man fully alive is the greatest glory of God. Man fully alive is the greatest glory of God. முழு மனித வளர்ச்சியே இறைவனின் மகிமை என்று சொல்லுவார். நாம் நற்செய்தி கூட்டங்களிலே பிரேசலாம் ஆண்டவரை போற்றுவோம் என்று மிக சுலபமாக சொல்லிவிடுகின்றோம், வாழ்த்துக்கள் சொல்லுகின்றோம். ஆனால் அப்படி சொல்வதால் மட்டுமே கடவுளை நாம் புகழ்ந்து விட முடியாது, மேன்மைப்படுத்த முடியாது. புனித இறைவனை சொல்வதைப் போல முழு மனித வளர்ச்சியே இறைவனின் மகிமை. எங்கே மனிதர்கள் தடைகளை தாண்டி தாழ்வுற்ற நிலையிலிருந்து கடவுளால் மேன்மைப்படுத்தப்படுகின்றார்களோ அல்லது இறைவனின் ஆற்றலை கொண்டு செயல்படுகின்றவர்கள் வழியாக மற்ற மக்கள் நலமான, முன்னேற்றமான, வளர்ச்சியான வாழ்வை வாழ்கின்ற பொழுது அங்கேதான் கடவுள் மாட்சிமைப்படுத்தப்படுகின்றார். கடவுளுக்கு நம்முடைய பெருமையெல்லாம் தேவையில்லை. அவர் எதுவுமே இல்லாமல் தன்னிலே நிறைவாக இருக்கின்றவர். கடவுளை வாழ்க வாழ்க என்று நாம் வாழ்த்தினால் அவர் நம் வாழ்த்தை கேட்டு மேலே உயர போகப் போவதில்லை. அவருக்கு நாம் எதையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அவர் எல்லாம் நிறைவாக இருக்கின்றார். அதனால்தான் நாம் புகழுரையில் கூட திருப்பலியிலே சொல்லுகின்றோம், நாங்கள் உண்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது, எனினும் நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. நாம் கடவுளை புகழ்கின்ற பொழுதெல்லாம் அது கடவுளுக்கு ஏதோ கிரீடம் வைத்ததை போலவும் அவருக்கு மலர் சூட்டியதை போலவும் அவரை நாம் உயர்த்த முடியாது. ஏற்கனவே அவர் உயர்வாக, நிறைவாக உன்னதத்தில் இருக்கின்றவர். நாம் எதையும் அவருக்கு கூட்ட முடியாது. ஆனால் அப்படி இறைவனை புகழ்கின்ற பொழுது அது நாம் மீட்பை பெறுவதற்கே பயன்படுகிறது என்றுதான் அந்த புகழுரையில் நாம் 4ஆம் புகழுரை அது நமக்கு சொல்லித் தருகின்ற கருத்தாக இருக்கின்றது. அப்படியானால் கடவுளை நாம் எப்பொழுது மகிமைப்படுத்த முடியும்? எந்த ஒரு மனிதனையும் நாம் சிறுமைப்படுத்தாமல், கேவலப்படுத்தாமல், அவர்களை புண்பட செய்யாமல், மாறாக அவர்கள் மனதிலே அன்பை விதைத்து ஆறுதலை தந்து நம்பிக்கையூட்டி அவர்களை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி செல்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக சொல்ல முடியும், கடவுள் அந்த இடத்திலே அந்த செயலால் மகிமைப்படுத்தப்படுகிறார் என்று. அதனால்தான் அன்னை மரியாள் கூட லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் என் ஆன்மா ஆண்டவரை மேன்மைப்படுத்துகின்றது என்று சொன்னார். ஆண்டவரை அவரது ஆன்மா மேன்மைப்படுத்தியது எப்படி என்று பார்க்கின்ற பொழுது அவர்
பெரிய பெரிய சாதனைகளை செய்யவில்லை. அன்னை மரியாள் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக அவர் பிரம்மாண்டமான சாதனைகளை செய்யவில்லை. மாறாக அவர் ஒரு சாதாரண யூத பெண்ணாக எளிமையாக ஏழ்மையாக இறைவனின் சித்தத்தை ஏற்று நடப்பவராக இருந்ததால் அவர் வழியாக இறைவன் மாபெரும் செயலை, மீட்பின் செயலை இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு செய்து காட்டியிருக்கின்றார். நாம் இன்று அன்னை மரியாவின் திரு உருவத்தையோ அல்லது சுருவத்தையோ பார்க்கின்ற பொழுது அந்த காட்சியெல்லாம் சுருவத்திலும் படத்திலும் மிகவும் பிரம்மாண்டமாக கவர்ச்சிகரமாக பகட்டாக இருக்கின்றது. அன்னை மரியாள் தங்க முடி தாங்கியதை போல, தலையில் தங்க கிரீடம் அணிந்திருப்பதை போல தெரியும். கையிலே செங்கோலை வைத்திருப்பதை போல நாம் சித்தரித்து காட்டுவோம். தங்க நகைகள் அணிந்து ஜொலிப்பதை போலவும், அவர் மிகுந்த பளிச்சிடுகின்ற ஆடைகளை அணிந்து மிகவும் மகிமையாக தோன்றுவதை போல சித்தரிக்கப்படுவார். ஆனால் உண்மையில் அவர் வாழ்ந்த காலத்தில் அன்னை மரியாவை நாம் பார்ப்போமானால் அந்த நாசரேத்திலே யாருக்கும் அவ்வளவு பிரபலமாக தெரியாமல் மறைமுகமாக கடவுளுக்கு மட்டுமே தன்னை இதயத்தை திறந்து ஒப்புக் கொடுக்கின்ற அன்னையாக எளிமையாக காட்சியாக அவர் வாழ்ந்தார். அதனால்தான் லூக்காஸ் நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அருள் மிக பெற்றவரை வாழ்க என்று இறைவனின் தூதர் அவரை பெருமைப்படுத்துகின்றார். இறைவனின் அருளைத்தான் அதிகமாக அன்னை மரியாள் தேடினாரே தவிர இந்த உலகத்தில் கிடைக்கின்ற பெயர், புகழ், மகிமை இவற்றை தேடவில்லை. மிக அமைதியாக காட்சியாக எளிமையாக வாழ்ந்தவர். அதனால்தான் தாழ்நிலையில் நின்ற தம் அடிமையை கடவுள் உயர்த்துகின்றார் என்று லூக்காஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலே அன்னை மரியாள் சொல்வதை பார்க்கின்றோம். தாழ்நிலையில் இருப்போரை கடவுள் உயர்த்துகின்றார். அதனால்தான் நான் சொல்வதுண்டு, God chooses the weak and the meek and raises them to the peak. God chooses the weak and the meek and raises them to the peak. அதாவது கடவுள் எளிமையானவர்களையும் ஏழையானவர்களையும் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களை மலை உச்சியில் வைத்து எல்லோரும் பாராட்டுவதை போன்ற அந்த உயரத்திற்கு அவர்களை தூக்கி பிடிக்கின்றார். God chooses the weak and the meek and raises them to the peak. மலை உச்சியில் வைத்து பார்ப்பதை போல அவர்களை மிக உயர்ந்த நிலையிலே ஆண்டவர் உயர்த்துகிறார் என்பதன் அர்த்தமாகின்றது. சின்ன குழந்தைகளுக்கும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பெரிய எண்ணங்களை, பெரிய தரத்தை உருவாக்குகின்றோம். தற்பெருமையான எண்ணங்களை அவர்கள் நெஞ்சத்திலே இதயத்தில் புகுத்துகின்றோம். உதாரணத்திற்கு ஒரு குழந்தையை கேட்க போனால், what is your father? உங்க அப்பா என்ன செய்கிறார், என்னவாக இருக்கார் என்று கேட்டால் அந்த குழந்தை என்ன சொல்லும்? My dad is a big doctor. என்னுடைய அப்பா பெரிய டாக்டர் என்று சொல்லும். என்னுடைய அப்பா பெரிய என்ஜினியர், என்னுடைய அப்பா பெரிய லாயர் என்று சொல்லும். உண்மையில் அவங்க அப்பா பெரிய டாக்டர் அல்ல, பெரிய என்ஜினியர் அல்ல, பெரிய லாயர் அல்ல. அவர் சாதாரணமான டாக்டர், சாதாரண லாயர், சாதாரண என்ஜினியர். ஆனால் இந்த குழந்தைக்கு யார் அப்படி சொல்லிக் கொடுத்தது? பெரிய டாக்டர், பெரிய என்ஜினியர் எங்க அப்பா என்று. நாம் அப்படி ஒரு தற்பெருமையான எண்ணங்களை சின்ன வயதிலேயே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். அந்த தாழ்வுற்ற நிலையை நாம் தேர்ந்து கொள்வதில்லை. தற்பெருமையான எண்ணங்களை நாம் வலிய விரும்பி தேடிக்கொள்கின்றோம். அதனால்தான் கடவுள் நெஞ்சிலே செருப்புற்றவர்களை சிதறடித்தார் என்று அன்னை மரியாள் தன்னுடைய புகழ்ச்சி கீதத்திலே பாடுகின்றார். தாழ்த்தோரை உயர்த்துகின்றவர், நெஞ்சிலே தற்பெருமையோடு இருப்பவர்களை அவர் சிதறடிக்கின்றவர் என்று அன்னை மரியாள்
இறைவனை பார்த்து சொல்லுகின்றார். எபிரேய மொழியிலே கடவுளை பற்றி சொல்கின்ற பொழுது அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் சொல்லப்படுகின்றது. கடவுளை எபிரேய மொழியில் அனாவின் யாவே என்று சொல்வார்கள். அனாவ் என்றால் எபிரேய மொழியில் மிகவும் எளிமையானவர்கள், ஆதரவற்றவர்கள், ஏழையானவர்கள், மிகவும் பரிதாபமான நிலையிலே சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்டவர்கள், இவர்களை பார்த்துத்தான் எபிரேய மொழியில் அனாவ் என்று சொல்வார்கள். ஆதரவற்றவர்கள், அனாதைகள் போன்றவர்கள், தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள். அனாமின் யாவே என்று சொன்னால் இப்படிப்பட்ட தாழ்ந்த மக்களின் கடவுளாக இறைவன் இருக்கின்றார். அவர்களை ஆதரிக்கின்றவராக கடவுள் அவர்களோடு இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்துகின்றவராக, அவர்களை உயர்வான பாதைகளுக்கு கரம் பிடித்து வழிநடத்துபவராக இருக்கின்றார் நம் கடவுள் என்பதை குறிப்பிட்டுத்தான் அவரை பற்றி அனாமின் யாவே என்று சொல்லப்படுகின்றது. எப்பொழுதும் கடவுள் மிக சாதாரணமான எளிய மக்களைத்தான் சார்ந்து அல்லது ஆதரித்து வழி நடத்துகிறார் என்பதை நாம் பல நிகழ்ச்சிகள் வழியாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை 3 மனிதர்கள் ஒரு பெரிய திருத்தலத்திற்கு கால்நடையாக நடந்து செல்கின்றார்கள். திரு யாத்திரையாக பாத யாத்திரை நடந்து அவர்கள் அந்த திருத்தலத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் ஆன்மீகவாதி, அதாவது மக்களுக்கு கடவுளை பற்றி எடுத்து சொல்பவர், ஜெபம் கற்றுக் கொடுப்பவர், நீதி நெறிகளை மக்களுக்கு போதிப்பவர், ஆன்மீகத்தை எடுத்து சொல்கின்றவர், ஒரு மேன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீக பண்புகள் நிறைந்தவர். அவர் ஒருவர். இன்னொருவர் சமூக சேவையாளர், மக்களுக்கு சமுதாயத்திலே வளர்ச்சி பாதையில் அவர்களை நடத்த அவர்களுக்கு தேவையான உதவிகள், அவர்களுக்கு தெளிவான எண்ணங்களை எடுத்து சொல்பவர், விழிப்புணர்வு தருபவர், சமுதாயத்தில் எப்படி முன்னேற வேண்டும் என்பதை பல வழிகளிலும் அவர்களுக்கு துணையாக வழிநடத்துபவர். அப்படி ஒரு சோசியல் ஒர்க்கர், சமுதாய பணியாளர் இரண்டாவதாக. மூன்றாவதான ஆள் ஒரு சாதாரண கூலி விவசாயி, விவசாயம் செய்கின்ற ஒரு ஏழையானவர். இந்த 3 பேரும் சொல்றத கவனிங்கம்மா. நீங்க உங்களுக்குள்ளே பேசியிருந்தா அதை கூட கேட்க மாட்டீங்க. அந்த 3 பேரும் வழியே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு போன சாப்பாடு தீர்ந்து விட்டது. இனிமேல் சாப்பிடுவதற்கு கையில் ஒன்றுமில்லை. அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருவர் அவர்களுக்கு முழு நீல ரொட்டி துண்டை கொடுத்தார்கள். ஃபுல் லோஃப் ஆஃப் பிரெட். ஃபுல் லோஃப் என்பது ஒரு நீளமான முழு அளவிலான ரொட்டி. ஃபுல் லோஃப் ஆஃப் பிரெட் அதை கொடுத்தார்கள். அதை பார்த்தவுடன் அவர்களுக்கு சந்தோஷம். ஆனால் இதை யார் சாப்பிடுவது? இதை கொஞ்சம் கொஞ்சம் பகிர்ந்து சாப்பிட்டாலும் ஒருத்தருக்கும் பசி தீராது. அதனால அவங்க சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் இதை முழுதாக சாப்பிட்டு பசி தீர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்குள்ளே போட்டி வருகிறது. அப்பொழுது அந்த ஆன்மீகவாதி சொல்லுகிறார், நான் தான் மக்களுக்கு கடவுளை பற்றி எடுத்து சொல்ல அவசியம் தேவைப்படுகிறேன். நான் தான் ரொம்ப முக்கியம். ஆன்மீக வழியில் மக்களை நடத்தி செல்ல நான் கண்டிப்பாக உயிர் வாழ வேண்டும், அவர்களுக்காக இருக்க வேண்டும். அதனால் இந்த ரொட்டி எனக்கு தான் சாப்பிட உரிமை, எனக்கு தான் சொந்தம் என்று அவர் போராடுகிறார். அப்பொழுது சமூக சேவையாளர் சொல்றார், சும்மா சமுதாயத்தில் மக்கள் வாழ்வதற்கு இன்றைய தினம் எப்படி அவர்கள் வாழ்க்கை நடத்த போகிறார்கள் என்று அவர்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் காட்டுகின்ற வழியை நான் தான் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களை முன்னேற்ற பாதையில் நான் தான் நடத்தி செல்ல வேண்டும். அதனால் இந்த ரொட்டியை நான் சாப்பிடுவதுதான் சரியானது, எனக்கு தான் அது சொந்தம்.
என்று சொல்லி அவனும் போட்டி போடுகிறான். மூன்றாவதாக அந்த விவசாயி சொல்றான், ஐயா, உங்களை மாதிரிலாம் நான் பெரிய அதிசயமான திறமைசாலி அல்ல, நான் ஒரு ஏழை விவசாயி. என்னதான் நம்பி இருக்கு என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி மக்கள். நான் வேலை செய்து ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தால்தான் உயிர் பிழைப்பார்கள். அதனால் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற நான் இந்த ரொட்டியை சாப்பிட எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அவங்க ஒத்துக்கல. 3 பேர் என்ன சொல்றாங்க, சரி நமக்குள்ளே ஒரு போட்டி வைப்போம். இன்றைக்கு இந்த மண்டபத்திற்குள் சென்று நாம் நைட்டு தூங்குவோம். தூங்குகிற பொழுது கடவுள் யாருக்கு அதிசயமாக ஆச்சரியமாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை செய்கிறாரோ அந்த மிக ஆச்சரியமான செயலை கடவுள் யாருக்கு செய்கிறாரோ அவர்தான் அந்த ரொட்டியை சாப்பிடுவதற்கு உரிமை உடையவர், அவருக்குதான் அது சேரும் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் தூங்க போனார்கள். காலையில் எழுந்ததும் அந்த ஆன்மீகவாதி சொல்லுகிறார், சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிரெட் அந்த ரொட்டியானது எனக்கு தான் சொந்தம். ஏன்னா நைட்டு ஒரு ஆச்சரியமான செயலை கடவுள் எனக்கு நடத்தி காட்டினார். நான் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சத்தம் கேட்டு எழுந்தேன். அப்பொழுது மிக வெளிச்சமான ஒரு சூழலில் கடவுள் மிக அழகாக எனக்கு காட்சி கொடுத்தார். அவர் காட்சி கொடுத்ததும் எனக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. உடனே நான் ஓடி போய் கடவுளை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தேன். இது பெரிய விஷயம் இல்லையா? இஸ் இட் நாட் சம்திங் கிரேட் என்று சொல்லி அவன் மிகப்பெரிய ஆச்சரியமான செயல்தானே, அதனால் நான் தான் இந்த ரொட்டியை சாப்பிட வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது இந்த சோசியல் ஒர்க்கர் சொல்றார், யோ கொஞ்சம் அடக்கி வாசி, ஏன் செய்தியை கேளு. என் விஷயம் என்ன தெரியுமா? உன்னதை விட என்னுடைய விஷயம் டாப்பாக இருக்கிறது. உனக்காவது கடவுள் காட்சி கொடுத்து நீ போய் அவரை தேடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார். ஆனால் நான் கண்ட காட்சியில் கடவுள் மிக அழகாக எனக்கு தோன்றினார். அவர் காட்சி கொடுத்து என்னை நோக்கி ஓடி வந்து என்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார். நீயாவது கடவுளை தேடி போய் அவரை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார். நான் என்னை பார்த்து கடவுள் ஓடி வந்து எனக்கு முத்தம் கொடுத்தார் கட்டி பிடித்துக் கொண்டு. இஸ் இட் நாட் சம்திங் கிரேட்டர் தேன் யுவர்ஸ்? உன்னுடையதை விட என்னுடையது மிக பிரமாதமாக இருக்குது இல்லையா என்று அவனும் போட்டிக்கு சொன்னான். அப்பொழுது பரிதாபமாக உட்கார்ந்திருந்தான் அந்த ஏழை விவசாயி. அவனை பார்த்து 2 பேரும் கேட்டாங்க, என்னையா உனக்கு கடவுள் எதுவும் காட்சி கொடுக்கலையா? எதுவும் வித்தியாசமா உனக்கு செய்யலையா? காட்சி கொடுத்தாருங்க. என்ன சொன்னாரு? என்ன கடவுள் திட்டினாருங்க. என்னடா திட்டினாரு? என்ன சொல்லி திட்டினாரு? அந்த ரொட்டி இருக்குது, அதை பார்த்து, டேய் பைத்தியக்காரா, பசியா இருக்கிற ரொட்டி கண்ணெதிரவே இருக்கு, எடுத்து சாப்பிடுறா, ஏண்டா சும்மா இருக்க என்று திட்டினாரு. நான் உடனே சாப்பிட்டுட்டேன். இவன் 2 பேரும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், யாருக்கு அது சேரும் என்று. சேர வேண்டிய இடத்தில் கடவுள் அதை சேர்த்து விட்டார். அந்த ஏழை விவசாயி ஏற்கனவே அந்த ரொட்டியை அனுபவித்து பசி ஆறி இருக்கின்றார். பாருங்கள், கடவுள் எளியவர்களை சாதாரணமானவர்களை ஆதரிக்கின்றார், தேர்ந்து கொள்ளுகின்றார். அப்படித்தான் அன்னை மரியாவும் நாசரேத் ஊரிலே மிக மிக சாதாரண பெண்ணாக அலட்டிக் கொள்ளாமல், தற்பெருமை இல்லாமல், ஆணவமாக இல்லாமல், நான் பாருங்கள் கடவுளின் மகனுக்கே தாயாக இருக்கிறேன் என்று ஒருபொழுதும் அவள் பெருமை பாராட்டியதில்லை. இதோ ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அவள் தாட்சியாக இருந்ததால் இறைவன் அவரை மகிமைப்படுத்தினார். மகிமைக்குரிய பாத்திரமே என்று இறைவன் தனது மகிமையில் அந்த தாயிலே பதித்தார். அதனால்தான் கடவுளை பற்றியும் அன்னை மரியாவை பற்றியும் தூதர்கள் புனிதர்களை பற்றியும் நாம் வழிபாட்டு முறையை பற்றி பேசுகின்ற பொழுது கடவுளுக்குரியது ஆராதனை. அதை லத்தீன் மொழியில் லாத்ரேயா என்று சொல்வார்கள். லாத்ரேயா என்று சொல்கின்ற பொழுது கிரேக்க மொழியில் லாத்ரேயின் என்று சொன்னால் அதுதான் மிக அதிகமான ஆராதனை. கடவுளுக்கு நாம் செலுத்துகின்ற மிக உயர்ந்த நிலையிலான வழிபாடு. அதற்கு இணையாக
யாருக்கும் நாம் வழிபாடு என்று செலுத்த முடியாது, செலுத்தக்கூடாது. கடவுளுக்கு தருவதுதான் லாத்ரேயா என்று சொல்லப்படும் லத்தீன் மொழி, கிரேக்க மொழி லாத்ரேயின் என்று சொல்லப்படுகிறது. அது மிக உயர்ந்த அளவிலான ஆராதனை, கடவுளுக்கு மட்டுமே உரிய மகிமை. இரண்டாவதான நிலை அன்னை மரியாவுக்குரியது. அது சூப்பர் தூலியா என்று அழைக்கப்படுகின்றது. சூப்பர் தூலியா, ஹைப்பர் தூலியா என்று அழைப்பார்கள். ஹைப்பர் தூலியா என்று லத்தீன் மொழியில் சொல்கின்ற பொழுது கடவுளுக்கு அடுத்த நிலையிலான மகிமை, கடவுளுக்கு அடுத்த படியில் இருக்கின்ற பெருமை. அதுதான் நாம் அன்னை மரியாவுக்கு தருகின்ற தனிப்பெரும் வணக்கமாக இருக்கின்றது. ஆராதனை அல்ல, அது வணக்கம். கடவுளுக்கு அடுத்த நிலையில் நாம் தருகின்ற அவரே அவரை அருளிய பெற்றவரை என்று வாழ்த்தியதால் நாமும் அந்த தாயை வாழ்த்தி பெருமைப்படுத்துகின்றோம். அதுவே ஹைப்பர் தூலியா என்று அழைக்கப்படுகிறது. தூதர்களுக்கும் புனிதர்களுக்கும் நாம் தருகின்ற வணக்கம் தூலியா என்று அழைக்கப்படுகிறது. வெறும் தூலியா என்று சொல்கின்ற பொழுது அது மூன்றாம் நிலையிலான வணக்கத்திற்குரிய நிலை. அன்னை மரியாவை விட கொஞ்சம் அடுத்த நிலையில், மூன்றாம் நிலையில் அவர்களுக்கு தருகின்ற வணக்கமாக இருக்கின்றது. பிரியமானவர்களில் நாம் இறைவனுக்கு மட்டுமே ஆராதனை செலுத்துகின்றவர்கள். அன்னை மரியாவுக்கு உயர்ந்த நிலையில் வணக்கம் செலுத்துகின்றவர்கள். தூதர்களுக்கும் புனிதர்களுக்கும் நாம் மேன்மையான நிலையில் அவர்களை வைத்து போற்றுகின்றவர்கள். இதுதான் நமது மகிமை. நாம் மனிதராக இருப்பதில் கடவுள் நம்மில் எதிர்பார்க்கின்ற ஒன்று. பி ஹியூமன், பி ஹோலி என்று சொல்வார்கள். நீ மனிதனாயிரு, நீ புனிதனாயிருப்பாய் என்று. ஏனென்றால் கடவுள் தொடக்க நூலிலே பார்க்கிறோம், மனிதனை படைத்த பொழுது மிக மிக நல்லது என கண்டார். உலகை படைத்த பொழுது எல்லா பொருட்களையும் எல்லாம் நல்லதென கண்ட கடவுள் மனிதனை உருவாக்கிய பொழுது மிக மிக நல்லது என்று கண்டார். அப்படியானால் கடவுளின் பார்வையில் மனிதன்தான் டாப் மோஸ்ட், அவன்தான் மிக உச்சத்திலே வைத்து பாராட்டப்படுகின்றான். அந்த பெருமையை நாம் எப்படி சீர்குலைத்து விடுகின்றோம்? நம்முடைய தீமையான எண்ணங்கள், அடுத்தவரை பற்றி பொறாமைப்படுகின்ற பொழுது, அடுத்தவரை வஞ்சகமாக பார்க்கின்ற பொழுது, அடுத்தவன் வாழ்விலே அவனை எப்படி கெடுக்கலாம் என்று நாம் சதித்திட்டம் தீட்டுகின்ற பொழுது அந்த இறைவன் நம்மை உயர்வாக வைத்திருக்கின்றாலும் அந்த பெருமையை நாம் சீர்குலைத்து விடுகின்றோம். சாத்தானின் பிள்ளைகளாக மாறி நாம் சீர்கேடான சீர்குலைவான நிலையில் நம்மை இழிவான நிலைமைக்கு ஆளாக்குகின்றோம். மகிமை நிறைந்த பாத்திரமே என்று அன்னை மரியை இன்று நாம் பெருமைப்படுத்துகின்ற பொழுது அன்னையை போல் பிள்ளை என்று சொல்வார்கள். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்பதை போல அந்த அன்னை மரியை போல இறைவனுக்கு உகந்த மகிமைக்கு பாத்திரமாக நாமும் வாழ வேண்டும். அன்னை மரியாதை மட்டும் மகிமைக்குரிய பாத்திரமே என்று சொல்லிவிட்டு நாம் கேவலமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த அன்னைக்கு நாம் மகிமை தருவதில்லை, இறைவனை ஆராதிப்பதில்லை, புனிதர்களுக்கும் நாம் பெருமை சேர்ப்பதில்லை. நம்முடைய வாழ்விலே மனிதனாகவும் புனிதராகவும் நாம் வாழ்வதில்லை. அன்னை மரியாள் இன்று நம்மை அழைப்பதெல்லாம் என் பின்னே வாருங்கள், என்னை போல ஆண்டவரிடம் உங்களை ஒப்படைத்து இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின் வழியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கடவுளிடம் உங்களை ஒப்புக் கொடுங்கள். என் அன்பு பிள்ளைகளாக என்றும் இறை சித்தத்திற்கு ஏற்றபடி வாழுங்கள் என்று அழைக்கின்றார். எனவே இறைவனின் மகிமையை அந்த அன்னை மரியாள் பிரகாசித்ததை போல நாமும் நம்முடைய வார்த்தையாலும் செயல்களாலும் இறைவனின் பெருமைகளை மக்கள் அறிந்து கொள்ள அதை வெளிப்படுத்துவோம். நம் செயல்களை பார்ப்பவர்கள் உங்கள் செயல்களை பார்த்து உங்கள் வானக தந்தையை பெருமைப்படுத்தும்படி உங்கள் ஒளி மனிதன் முன் ஒளிவதாக என்று இயேசு சொன்னாலே அதன்படி நாம் வாழ்வோம். அன்னையின் ஏற்ற அவருக்கு மகிமை தருகின்ற புதல்வர்களாக
புதல்வியராக வாழ்ந்து இறைவனுக்கு சொந்தமாக்குவோம். அனைவரும் எழுந்திருப்போம். விசுவாசிகளின் நன்றாகும். அனைத்தையும் அனைத்தாலும் இறைவா, இறைப்பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட மறைப்பணியினாலும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியை திறம்பட நிறைவேற்றவும் சிறப்பாக இன்றைய திருப்பலிக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பேரர் திரு ஜான் நிக்கோலஸ் அவர்களையும் உமது உண்மையுள்ள ஊழியாய் விளங்கவும் தங்கள் இறைப்பணியில் இறுதி வரை நிலைத்திருந்து தங்கள் பணியினாலும் புனித வாழ்வினாலும் திருச்சபைக்கு என்றும் நற்கணிகளை கொடுக்கின்ற அருள்வடத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தையே, ஒரே திருமுடிக்கால் உமக்கு சொந்தமான நாங்கள் முழுமையான விசுவாசத்தால் இணைந்து பெற்று ஒரே குடும்பமாக உமது அழைப்பிற்கேற்ற வாழவும் உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழவும் விசுவசிப்போர் அனைவரிடமும் ஒற்றுமையும் அமைதி உணர்வும் உருவாக உறுதியுடன் உழைக்கும் உமது ஆவின் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்களுக்கு அமைதி விட்டார்கள் என்று முடிந்து எங்கள் அன்பு தந்தையே, பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் உலகில் அமைதியற்ற மற்றும் ஆதரவற்ற நிலையை காண்கிறோம். இயேசுவே, இந்நிலை மாறி நாடுகளை ஆளும் தலைவர்களின் அறிவுத்திறனாலும் ஆக்கச்செயலாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் உலகில் நீடித்து அமைதியும் உதவும் மனப்பான்மையும் ஒருமைப்பாடும் வளமான வாழ்வும் பெற அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வளமான வாழ்வை தருகின்ற இறைவா, இதுநாள் வரையில் நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற சகல நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். எங்களையும் எங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவரையும் மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், படிக்கின்ற என் பிள்ளைகள் கருத்தாய் படிக்கவும் அவர்களுக்கு கூடிய அறிவையும் சிறந்த ஞானத்தையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உண்மையின் இறைவா, எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து எங்கள் உழைப்பிற்கேற்ற நற்பதை தந்து எங்களுக்கு போதுமான செல்வங்களை தந்து எங்கள் வாழ்வில் வரம் பெற செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுகிறோம். அன்பின் வானக தந்தையை, நாங்கள் வேண்டுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகவே உம்முடைய அருள் நன்மைகளை நீ எங்களுக்கு வழங்குகின்றீர். மகிமை நிறைந்த பாத்திரமே என்று அன்னை மரியை நீ மேன்மைப்படுத்தி அதே மகிமையை எங்களுக்கும் நீ வழங்க விரும்புகின்றீர். அவரைப் போல நாங்களும் உமது திருவுளத்தை நிறைவேற்றி மீட்பின் பாதையில் என்றும் வழிநடக்க நாங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பக்கம் 146. அன்போடு வந்தோ காவலித்தை தந்தோ அதியோடு ஏவாயானவரே உம்மடியோடு சீமான் தூயனே
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இந்த பைபொருட்களோடு உன் மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருளும். இவ்வாறு உம்முடைய திருமகனை தாயாகி புனித மரியாவின் பணிந்துரையும் எங்கள் மன்றாட்டுகள் புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிறைந்ததாம் அந்த அன்னை உமது ஒரே திருமகனை கருத்தாக்கி தமது கன்னிமையை மாட்சியில் விதைக்கிறீர்கள். இளையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தோம். அவர் வழியாகவே உமது ஆண்மை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோம் உம் திருமுன் நடுகின்றனர்.
வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் முத்து அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர்கள் மற்றும் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முத்திரு அவையை அன்பெரு நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கு தூய்குளம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் திருமுக ஒளியும் வெற்றிக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கனிதையான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள் இவ்வுலகில் மூந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரங்களுடன் உம்மை முன்சாடுகிறோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகிற்கு ஏற்கும்
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். பக்கம் 257.
ஆண்டவரின் விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியுள் நின்ற நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மைகளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பதி நிறைவேறிற்று. நன்றிகளுக்காக அமர்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி இறை அருளை பெற்றுத் தந்தவர்கள் நம்முடைய மறைமாவட்டத்தின் குரு பேரருள் திரு ஏ. ஜான் நிக்கோலாஸ் பங்கு தந்தை சங்கவாசல். இவர் நம்முடைய மறைமாவட்ட குரு. மறைமாவட்டத்திற்காக 30/4/1987 அன்று அருட்கொடைவு செய்யப்பட்டவர். பல திறமைகளை இறைவன் இவருக்கு வழங்கியிருக்கிறார். பல மொழியினை தெரிந்தவர். எளிதில் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளும் திறம் பெற்றவர். பல நாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் நற்செய்தியை போதிக்கும் நல்ல மறையாளர். பாடல் பல இயற்றுபவர். சிறந்த பாடகர், கல்வியாளர், சிந்தனையாளர் என பல பெருமைகளுக்கும் சொந்தக்காரர். இத்தகைய தந்தையை மறைமாவட்டம் பெற்றிருப்பது பெருமை. இன்று நம்மிடையே வருகை புரிந்தது நமக்கும் பெருமை. இவருடைய பணிக்காகவும் உடல் நலனுக்காகவும் ஜெபிப்போம். தந்தையை வாழ்த்தி நன்றி கூறும் விதமாக இன்றைய திரு வழிபாட்டை சிறப்பிக்கும் திரு அருள்நீதியப்பன் மேரி குடும்பத்தினரை பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இந்த நாளை சிறப்பிக்கிற திரு அருள்நீதியப்பன் மேரி இவர் குடும்பத்திற்கு நன்றி தெரிவிப்பதுமாக கொண்டாடி அறிவிக்க பணியாக ஜான் நிக்கோலாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாணவர்களே, நாளிலே நம்முடைய நடைமுறையாட்சி திருப்படையாட்சியவர் பணியாளர் ஜான் நிக்கோலஸ். இவர் பல திறமைகளுக்கு சொந்தக்காரர். முக்கியமாக நம்முடைய மறை மாவட்டத்திற்காக நிறைய பணிகளை ஆற்றியவர். போற எல்லா பங்குமே பிரச்சனைக்குரிய பங்கு மட்டும்தான் அவர் போறார். எப்படி போறாருன்னா தெரியல. நான் வெளிவருகிற பொழுது எல்லா பிரச்சனைகளையும் முடித்து எல்லா மக்களையும் நல்வழி படித்து விட்டு வருகிற ஒரு குருவாக இருக்கிறார். அதே போல எனக்கு அவங்க ஒரு சொன்னார்,
அவர் எந்த பொங்கலாக இருந்தாலும் அந்த பொங்கலாக சின்ன சாமியாக இருக்கிறாங்க. அவர் பின்னாடியே வழிபடுத்து வந்திருக்கிறேன். குறிப்பாக கிளை தொண்டுகளில் அதிகமாக கவனம் செலுத்தி பணியாற்றக்கூடிய ஒரு தந்தை. நிறைய கோயில்களை கட்டியிருக்கிறார், நிறைய ஆலயங்களை சீரமைத்திருக்கிறார். அதை மாவட்டத்திற்காக தனியாக ஒரு தியான மையத்தை அவர் அமைத்திருக்கிறார். கடவுளுடைய அருளால் மீண்டும் அது புத்துயிர் பெறும் என நம்பிக்கையோடு இருக்கிறோம். அவ்வாறு புத்துயிர் பெறுகையில் நாம் எல்லோரும் அதற்கு மிக அருகாமல் இருக்கிறோம். நாம் அதற்கு பலன் பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அத்தகைய அவருடைய பணிக்காக சிரிப்போம். அதே போல தந்தையவர்களுக்கு நிறைய மொழி தெரியும், நிறைய லாங்குவேஜ் தெரியும். தமிழ், இங்கிலீஷ் கூட தெரியாது. அவருக்கு மட்டும் மலையுறை ஆற்றுவதில்ல, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, USA என பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி கூட்டங்களை அமைத்து நற்செய்தி அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். தந்தைக்கு பிடித்த மிக ஒரு பண்பு, அவரை பார்க்க நான் வியக்கிற பண்பு என்ன அப்படின்னா, எந்த இடத்துக்கு போறாரோ அந்த இடத்தினுடைய மொழியை ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள கற்றுக்குவார். நாமெல்லாம் தலைமை நடப்போம்னாதான் தந்தை எங்கு செல்கிறாரோ அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி 2 வாரத்துக்குள்ள சரளமாக பேசக்கூடிய ஒரு ஞானத்தை கடவுள் அவர் தந்திருக்கிறார். அதை நான் பார்த்து வியந்து இருக்கிறேன். இன்னைக்கு அத்தகைய ஒரு தந்தை நாளில் நமக்கு மறைவுரை ஆட்சி திருப்பலி நிறைவேற்றிருக்கிறார். நம்ம ஊருக்கு நிறைய முறை வந்திருக்கிறார், நிறைய வந்திருக்கிறார். எனவே இப்படி ஒரு தந்தையை மறைமாவட்டம் பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். மறைமாவட்டத்துடைய சொத்துக்களில் அவரும் ஒருவர். நிறைய பாடல்களை அவர் ஏற்றிருக்கிறார், நிறைய எழுத்துக்களை அவர் எழுதியிருக்கிறார். அதையும் தாண்டி தைரியமான ஒரு தந்தையாகவும் இருக்கிறார். நாங்களே அவருடைய உடலுறவு செலுத்திற்காக நாம் சிந்திக்க வேண்டும். கடவுள் இன்னும் அதிகமாக அவருக்கு நல்ல தெம்பையும் பலத்தையும் தந்து இன்னும் அவர் வாயிலாக நிறைய மக்கள் பயன்பெறுகிற ஒரு வாய்க்காலாக அவரை பயன்படுத்த வேண்டும் என இந்நாளிலே நாம் சிரிப்போம். தொடர்ந்தும் அவருக்காக சிரிப்போம். அதுக்குரிய இந்நாளிலே கல்வி விழிப்புணர்வு நாளில் அமைத்திருந்தோம். எவ்வளவு காசு வண்டியில் வந்ததுன்னு தெரியல. அந்த காசு மேல பாரத்தை போட்டு நம்முடைய பங்கிலே நாம் கல்வி ஊக்கத்தொகை திட்டத்தை இன்றைக்கு நான் தொடங்குகிறேன். எல்லாமே அப்படிதான் தொடங்குறோம்னு நினைக்கிறேன். ஆனால் மாதான் நம்மளை கைவிடுவதில்லை. நான் வருஷம் வச்சு காண்கிறான். ஏற்கனவே நம்முடைய நேற்றைய தினம் திருப்பலி ஆட்சியை அதற்கு ரமேஷ் அவர்கள் கல்வி உதவித்தொகைக்காக ரூபாய் 10,000 எடுத்திருக்கிறார். நம்முடைய டொன்போஸ்கோ இளஞ்செறி இயக்க பிள்ளைகள் 1000 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். எனவே என் கையில் இப்போ 11,000 ரூபாய் இருக்குது. இன்னைக்கு உண்டிய எவ்வளவு 300 ரூபாய் தான் வந்துருக்காங்க, வராது. அதனால 10,300 ரூபாய் அது கூட வர சேர்க்கலாம். அதை வைத்து 11,300 சேர்ப்பதை வச்சு இன்னைக்கு நான் தொடங்குறேன். இப்ப நிறைய பேர் கேட்டீங்க எப்படி இது, அப்ப அதுக்கான சட்டத்திட்டங்களை இந்த ஏற்சலான்னு இருக்கிறேன். அதுக்கான சட்டத்திட்டங்கள் ஏற்று, ஆனால் எப்படி பணத்தை சேகரிப்பது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஒரு குடும்பம் எல்லா வருடமும் இந்த கல்வி நிதிக்காக 1000 ரூபாய் தருகிறேன், அது 2000 ரூபாய் தரேன், நீங்க 10,000 ரூபாய் தரேன், இல்ல 1 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதும். எப்படியே 67 குடும்பம் ஆக்டிவா இருக்கும். 67 குடும்பமும் ஒரு 1000 ரூபாய் வருடத்தில் எப்பயாவது ஒரு முறை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு FTVயோ அல்லது RTVயோ போட்டு வச்சேன் அப்படின்னா 67,000 ஒரு 6,000 ரூபாய் வரும் ஒரு வருஷத்துக்கு. 67 கூட்டல் 6 எவ்வளவு? 73,000 ரூபாய் எனக்கு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நம்ம 73,000 ரூபாய் வச்சுன்னா நாம ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா பசங்க படிக்க வைக்கலாம். கணக்கே தெரியும். 70 பிள்ளைகளை நான் படிக்க வைக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு பிள்ளைக்கு அப்படின்னு நிர்ணயிச்சோம்னா. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய வருஷத்துக்கு நாம் செலவு செய்யலாம். படிப்புக்காக நாம் மிக மிக குறைவாக செலவு செய்யலாம். நிறைய லோன் வாங்கிக்கிறோம். எதுக்கு வாங்கிக்கிறது தெரியாது. யாராவது லோன் வாங்கி பசங்களை படிக்க வச்சுன்னு சொல்லுங்க, நான் பெரும் கிடையாது. நிறைய நாம் பல வருஷத்துக்கு செலவு செய்கிறோம். ஆனால் கல்வியினுடைய மூலதனத்துக்கு நாம் செலவு செய்யவில்லை.
இந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். 2 நாளைக்கு முன்னாடி பாய் வாங்க, எனக்கு பாய் வேணும், திருவிழா யாரும் அவங்க படுக்கும் அப்படின்னு ஒரு முஸ்லீம் பாய் தான். அப்புறம் விசாரிச்சா கடைசியில் அவன் பையன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன், தான் வந்து கிரிக்கெட் விளையாடும், அந்த ஸ்கூலில் தான் படித்தேன், அந்த பையன். அப்புறம் பாய் காலி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, பாயெல்லாம் சொல்றாரு மறக்காம தினகரன் பேப்பர் வாங்கி போட்டு ரெகுலா போட்டுருந்தோம். அவன் பேர் சொல்ல அவங்க தெரியும். தினகரன் பேப்பரை மறக்காம வாங்கி போட்டுறாரு. 2 நாள் பேப்பர் படிக்க புரியாத மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த காலத்துல ஒருத்தர் இப்படி பேப்பர் படிக்க ஆசைப்படுறாங்க. நம்ம பசங்க எத்தனை பேர் அப்படி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க? நம்ம எத்தனை பேர் அப்படி நம்ம பிள்ளைங்க படிக்கலையே, நம்ம படிக்க முடியலையே அப்படின்னு எத்தனை பேர்? இன்னொரு நாள் காட்பாடியிலிருந்து கோபால் ஒரு நிகழ்ச்சிக்காக போறேன். ஒரு தாத்தா அழுக்கு துணி நேற்று கூட ஸ்டேட்டஸ் வச்சேன், ஒரு வருஷம் ஆச்சு தாத்தா வச்சேன். அப்ப தாத்தா அழுக்கு துணியோட உட்கார்றாரு. வழக்கமா அப்படி அழுக்கு துணியோட ஒரு மூட்டையில வச்சுன்னு உட்கார்றாங்கன்னா பார்ப்போம், கேவலமா பார்ப்போம். இவர் டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். டிடிஆர் வந்தார், டிக்கெட் இருக்குதா, டிக்கெட் காமிச்சார். டிடிஆர் கேட்கிற இந்த டிக்கெட் தானா? ஆமா இந்த டிக்கெட் தான் எடுத்துன்னு வந்துருக்கேன். அப்புறம் தான் மூலையை வந்தார். எல்லாரும் பார்க்குறோம், ஆச்சரியமா தாத்தா சட்டை ஒரு மாதிரி, வேட்டி ஒரு லுங்கி ஒரு மாதிரி, செருப்பு ஒரு மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாத்தா பையன்லாம் தேவையாரு, கேவலமா பார்த்து நாங்கள் தான் தாத்தா தெரிவிக்கிறாரு. அழகான ஒரு புக் எடுத்து மூணு நடுவுல மூட்டையை வச்சுட்டு நம்ம சொல்லுவோமே கால் உட்காந்துன்னு புக்கை படிக்கிறேன். அது வேற லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அதை பார்க்கிற பொழுது பயிற்சி ஆகும். நான் நினைச்சேன், நான் தான் வழக்கமா வேற மொபைல் நோண்டின்னு போவேன், இல்லை படம் பார்த்துன்னு போவேன், இல்லை தூங்கின்னு போவேன். அந்த தாத்தா ஒரு 67 வயசுக்கு மேல இருக்கும். இருந்தாலும் ஒரு புத்தகத்தை படிப்பதை பார்க்கிறதுக்கு நிகழ்ச்சியாக கற்றுக்கொண்டேன். அவர்களுடைய பிள்ளைகள் அத்தகைய ஒரு ஆர்வத்தை நாம் வளர்க்க வேண்டும். நீங்களும் நானும் அதிகப்படியான பணத்தை அல்லது செலவை கல்விக்காக பயன்படுத்துவது நல்லது. எல்லாத்தையும் நம்ம குறிக்கலாம். என்னுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் எங்கிட்ட உதவிக்கலாம். என்னுடைய அறிவை யாராலும் என்னிடமிருந்து எடுத்துவிட முடியாது. எனக்கு தைரியம் தருவது, என்னை தைரியத்தோடு நிற்க வைப்பது, என்னை எல்லா செயல்களையும் செய்ய வைப்பது என்னுடைய அறிவு மட்டும். அதனால் நம்முடைய பிள்ளைகள் படிப்பில் பெருக அதிகம் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அதனுடைய வெளிப்பாடுகளானது நிச்சயம் ஆதாரமை ஆசிரியப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதோடு நாளை தினத்திலே ஒரு நன்மை உறுதியை பூசல் இருக்கிற பிள்ளைகளுக்கு காலை சரியாக 9 மணிக்கு பாவ சங்கீதம் கேட்கப்படும். என் கணக்கு 56 பிள்ளைங்க, அதாவது 32 பிள்ளைங்க மட்டும்தான். 33 பிள்ளைங்க தவிர தயவு செய்து இனி யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். தேர்வு எழுதல, பிராக்டிஸ் வரல, திருவிழா பிராக்டிஸ் கொடுக்க முடியாது. புரிஞ்சுங்களா? யாராவது கொஞ்சம் சேர்த்துக்க, கடையில் சேர்த்துக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டேன், நீங்க எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஏன்னா எல்லாரும் பார்க்கணும். ஜபம் கூட ஒரு சொருக்கு தெரியல. நம்முடைய பிள்ளைகள் நீங்க ஒன்று சொல்ற, தந்தை மகன் தூயாவே பேராலை போட்டு எழுதினா, தந்தை மகன் தூயாவையும் போறாளே எங்க போறாங்க. இன்னும் நிறைய இருக்கு, சொன்ன பயமா இருக்கும் காமெடிலாம். நான் நினைச்சேன் சிரிக்கிறதா செவப்பு வச்சுக்கிதான் அந்த அளவுக்கு நீங்க ஏன் சொல்றா, பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்பதை சின்ன ஒரு 5வது 6வது கூட வந்து கொண்டு மாட்டேன். கிளாஸ் சொன்னா கண்டுபிடிச்சுங்க, நான் சொல்ல. இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. தயவுசெய்து பெற்றோர்கள் இன்னைக்கு ஒரு பிள்ளைங்க தேர்வு எழுந்த உடனே நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறேன். எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க நான் பாருங்க. யாரெல்லாம் 60க்கு கீழே மதிப்பெண் எடுத்திருக்கிறீர்களோ 20 கொஸ்டினையும் நைட்டு உட்காந்து எழுதி, காலையில் உட்காந்து எழுதி, காலையில் 9 மணிக்கு அசைன்மெண்ட்டை எனக்கு சப்மிட் பண்ணணும். புரிஞ்சா? முடியல அப்படின்னா தயவுசெய்து வேணா இந்த கமிஷன் மாற்றணும் வாங்கிக்கணும். அடுத்த வருஷம் அதான் செய்யும். அதுக்கு அடுத்த வருஷம் தான் அதான் செய்யும். எனவே ஏதாவது ஒன்றையாவது பிள்ளைகள்
நாளில் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். நீங்க ஒரு ஜபம் சொல்லுவோம், உங்களுக்கு ஆசிரியர் ஆசை. நீங்க ஒரு ஜபம் கூட ஒழுங்கா சொல்ல முடியல அப்படின்னு நீங்க அசிங்கப்படுறீங்க, அது எனக்கு அசிங்கம், எனக்கு சுத்தம். அதுலேயே ஒரு ஜபம் ஒழுங்கா தெரியலையே. எனவே அத்தகைய சங்கடத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு புரிந்து ஒரு விதாசனோட ஒரு பிள்ளைக்கு கூட தெரியல, அதோட பெரிய அசிங்கம் எனக்கு வேற எதுவும் கிடையாது. அதான் பெருசா இருக்கணும். அது அடிப்படை அறைக்கல்வி கற்றுத்தர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அதற்காக தான் நினைக்கலாம். அதே போல நான் சொன்னதுதான் உங்களுக்கு நினைவிருக்கும். நாம் இதில் திருப்படியை சிறப்பிப்பவர்கள் அற்புத குழந்தையசு அன்பின் குடும்பங்கள் நேரத்தோடு இடங்களை குறிப்பு செய்து திருப்பதிக்கு உதவ நம்முடைய அன்போடு அழைக்க குழந்தையவர்கள் சிறிய ஜெகத்தினை சொல்லி அதை மந்திரிப்பார். அதன் பிறகு திருப்பாடலை நாம் பார்க்கலாம். கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரியவர்களை, இந்த மாலை நேரத்தில் உங்கள் மத்தியிலே இந்த திருப்பலி நிறைவேற்ற இறைவன் அருள் புரிந்தார். அன்னையும் துணை செய்தார். நம்முடைய அருட்தந்தை டேனியல் சர்மா அவர்கள் மிகுந்த அன்போடு என்னை வரவேற்றார். உங்கள் மத்தியில் இந்த திருப்பலி நிறைவேற்றியது எனக்கு மகிழ்ச்சி தருகின்றது. தந்தை அவர்களை பற்றி நான் சொல்லுகின்ற பொழுது அவருடைய செயல்களிலே தெளிவு, துணிவு, உயர்வு, இதைத்தான் நான் மிக அதிகமாக பார்க்கின்றேன். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த இடத்தில் யாரை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருப்பவர். எண்ணத்தில், சிந்தனையில் தெரிந்த நிலையில் அவர் திட்டங்களை நடத்தி கொண்டிருப்பார். இறைவன் அவருக்கு துணை தந்து மிக சிறப்பாக அந்த மீட்பு பணி திட்டங்களை செய்கிற இடங்களிலே சிறப்பாக செய்கிற அருள் தருகின்றார். துணிவு என்று சொல்கின்ற பொழுது அவர் எதற்கும் யாருக்கும் அஞ்சுவதில்லை. ஏனென்றால் மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். அவருக்கு அப்படிப்பட்ட நிலையில்லை, மடியில் கனம் இல்லை. அவர் தெரிந்த தூய்மையான இதயத்தோடு நேர்மையான உள்ளத்தோடு செயல்படுவதால் எதை கண்டும் அஞ்சுவதில்லை, கடவுளும் அவரை அஞ்ச விடுவதில்லை. அப்படிப்பட்ட மனத்திடத்தோடு மிக சிறப்பாக எந்த இடங்களிலும் பணி செய்து மக்களை மேன்மைப்படுத்தக்கூடியவர். உயர்வு என்று சொல்லி எல்லா நிலைகளிலும் உயர்வை உங்களுக்கு தேடி தருகின்றவர். அது கல்வியாகட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அல்லது சமுதாய வளர்ச்சி சேவைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு உயர்வின் பாதையில் வழிநடத்தி செல்கின்றவர். அப்படிப்பட்ட தந்தை ஆர்வமுடன் உங்களுக்கு செயல்படுகின்ற பொழுது நீங்களும் அவரோடு ஒத்துழைத்தால் மிக உன்னதமாக, உயர்வாக நம்முடைய பங்கில் பல நிலைகளில் நீங்கள் வளர்வதை காண்பீர்கள். அதுவே இறைவனுக்கு மகிமை. ஆகவே தந்தை அவர்களுக்கு மிகுந்த நன்றியும் இறை ஆசிரியரையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம், நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். அன்பு தந்தை இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஞானத்தின் ஊற்றாகிய நீதாமே கல்வி கட்டுகிற உங்களுடைய பிள்ளைகளை ஞானத்தாலும் உங்களுடைய தெய்வீக அன்பாலும் நிரப்புவீராக. தூய ஆவியானவர் இவர்களுக்கு துணை தந்து இன்றும் அவர்களை ஞானத்தின் பாதையில் வழிநடத்த செய்வீராக. இயேசுவே, நீரே வழியும் உண்மையும் உயிரும். உண்மை பின்பற்றி உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்கள் எந்நாளும் உனக்கு உகந்தவர்களாக மேன்மேலும் இறையரசுக்கு தங்களையே அர்ப்பணித்து வாழ்வார்களாக. அன்னை மரியை போல் இறை சித்தத்தை தேடி அதன்படி இவர்கள் எல்லாம் பெருமைக்குரிய நிகழ்விலும் பங்கேற்பவர்களாக. இந்த பிள்ளைகளின் குடும்பங்களை ஆசிர்வதியும், பெற்றோர்களை ஆசிர்வதியும்,
இங்கிருக்கின்ற நல்ல மனம் கொண்ட அனைவரையும் ஆசீர்வதித்து நன்மைகளால் நிரப்புவீராக. இந்த பங்கிலை உங்களுடைய அருமையான திட்டங்கள் நிறைவேற பங்கு தந்தை அவர்களையும் உங்களுடைய கரத்தில் வைத்து ஆசீரால் நிரப்புவீராக. எல்லா நாட்களிலும் நீர் இவர்களோடு வழி நடந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை நிரப்புவீராக. தொடர்ந்து இவர்களை பாதுகாத்து வழிநடத்தும் நன்மைகளால் நிறைத்து மாற்றிக்கொள்ளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பக்கம் 193. இறைவாயிலே திருப்பதி நிறைவேற்றி அருமையான மறைமுறையை நிகழ்த்தி நமக்கு அருள்வரங்களை பெற்றுத் தந்த அருட்தந்தை எம். ஜான் நிக்கோலாஸ் அவர்களையும் இறைவனால் ஆசீர்வதித்து நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த ஆயுள் தந்து அவரை பாதுகாத்து வழிநடத்தவும் இன்றைய நாளை சிறப்பித்த அருமை தீபன் மற்றும் மேரி குடும்பத்தாரையும் வழிநடத்திய தூய ஆரோக்கிய குடும்பங்களுக்காகவும் மற்ற தந்தையும் ஒரு மிகப்பெரிய பொருத்தத்திற்கு ஒரு ஆட்சி வருக திருவுள்ள மதுரைகள் வெளியிடுவது போல மதுரைகள் நிறைவேறுக. அவர்களுடைய வாழ்க ஆண்டவருடைய கருத்துகள் ஆசை பெற்றவரே விடுதலை சுவாசி பெற்றவரே தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியை உண்டாவதாக. நித்திய ஸ்ரீ பரிசுத்த பரமதியினர் கருணைக்கு கிறிஸ்துவை சகாயமான புனித மரியாயே அகில் பாதுகாவலியாளர்களுடைய பாத்திமாண்டையே தோழியாரே தூயலூர் தந்தையே தூய ஆரோக்கிய அன்னையே திருக்குறள் தலைவரான புனித யோசிப்பே என்று பெயர் கொண்ட புனிதர்களே புனிதைகளே புனித இயேசுவே இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.
அப்பவே